இந்த ஆண்டு பட்ஜெட்டு வழக்கம் போல இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை உயர்த்துவதற்கான ஒரு பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பட்ஜெட் என்பது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் நாட்டு மக்கள் முன்பு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். தொழில்துறை மக்கள், சாதாரண மக்கள், மாத சம்பளம் வாங்குபவர்கள், வருமானம் வரி கட்டுபவர்கள், விவசாய பெருமக்கள், அனைத்து தரப்பு மக்களும் கூட இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கின்றார்கள். அதை பற்றி சுருக்கமாக அடுத்து ஒரு 10-15 நிமிடத்தில் இந்த பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு திட்டமிட்டு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இந்தியா நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும், கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக உலகத்தினுடைய வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக மாறியிருக்கின்றோம். 7% மேலே நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. இந்த ஆண்டு, குறிப்பாக இந்த அடுத்த 3 மாத காலம் அது 8% எட்டும் என்ற நம்பிக்கையை எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டில் நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய முக்கியமான நோக்கம், நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னது போல, ஒன்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தக்க வைப்பது மட்டுமல்ல, வேகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தவியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். 3 கடமை. என்ன கடமையை செய்யணும்னா, முதல் கடமை என்பது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கணும். இரண்டாவது, அந்த வளர்ச்சி என்பது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து சேர வேண்டும். மூன்றாவது, நாட்டு மக்களும் அந்த வளர்ச்சியில் பங்கெடுப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். இந்த 3ஐயும் மையப்படுத்தியும் இந்த பட்ஜெட் இருக்கிறது. 53,50,000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மொத்த பட்ஜெட் அது. 53 lakh crore பட்ஜெட் அது. ஒரு ஆண்டும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பட்ஜெட்டும் பெரிதாகி கொண்டிருக்கிறது. துறை ரீதியாக பார்க்க வேண்டுமென்றால் நம்முடைய பாதுகாப்புத்துறைக்கு 42% அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். பாதுகாப்புத்துறை போன ஆண்டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட், அதாவது பட்ஜெட் போட்ட பிறகு எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரிவைஸ்ட் எஸ்டிமேட் என்று சொல்லுவோம். அதுவும் பாராளுமன்றத்தின் முன்பு வைப்பார்கள். பாதுகாப்புத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு 5,53,688 கோடி ரூபாய் இருந்தது. இந்த பட்ஜெட்டில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் 7,84,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா 42% வளர்ச்சி. அதிலும் குறிப்பாக பாதுகாப்புத்துறையினுடைய உள்கட்டமைப்புக்கு 15% வளர்ச்சி. அதையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். காரணம், ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ தான் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு பக்கம் சைனா, பாகிஸ்தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தன்னுடைய இராணுவ உற்பத்தியை பெருக்கி கொண்டிருக்கின்றார்கள். நிறைய முக்கியமான இராணுவ தளவாடங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சரித்திர அளவில் பாதுகாப்புத்துறைக்கு 42% உயர்த்தியிருக்கின்றார்கள். அதே போல் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் 8% உயர்வு, ரயில்வேஸுக்கு 10% உயர்வு, கல்வி 14% உயர்வு, சுகாதாரத்துறை ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 9% உயர்வு, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் 50% உயர்வு, நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி 30% உயர்வு, லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் 157% உயர்வு, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் எரிசக்தி 39% உயர்வு, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் 16% உயர்வு. எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது. 12,20,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள். இந்த உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டையும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட செலவினங்கள் அதிகமாகவும், கடனை கட்டுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய வட்டி அதிகமாகவும் இருக்கக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் இருக்குது. அதில் குறிப்பாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், உள்கட்டமைப்பு, வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம ரோடு கட்டக்கூடிய, பில்டிங், போர்ட்டு, ஏர்போர்ட், அது கொடுக்கக்கூடிய பணம் எப்பொழுதுமே குறைவு தான் தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி மத்திய அரசு ஒரு ஆண்டும் கூட அதை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. போன ஆண்டு 11 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த ஆண்டு 12,20,000 கோடி ரூபாயாக இந்த உள்கட்டமைப்புக்கான நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள்.